கமிந்த மெண்டிஸ், குசல் மெண்டிஸ், இந்த ரெண்டு மெண்டிஸும் இல்லாட்ட நேற்று உலக கணத்தை வந்துட்டேன் நான். இப்படி நீங்க பேசக்கூடாது. 6 பிரேமதாச மைதானத்துல வெல்றன்றலாம் ஈஸியான காரியம் இல்ல இலங்கைக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, இலங்கை அணி முன்னோக்கி போகுதா இல்லையா? அப்ப அடுத்த மேட்ச் ஆஸ்திரேலியாவுக்கு அடிக்கிறோம். நாங்க அடிப்போம். பாகிஸ்தான் தோல்வி, தப்பித்துக் கொண்டார்கள். இந்தியா அமெரிக்காவிடம் தப்பித்துக் கொண்டார்கள். நேற்று இங்கிலாந்து கிட்டத்தட்ட தோற்று விட்டது. முடிஞ்சு போச்சு. கிரிக்கெட்ல நிறைய விஷயம் இந்த உலக கிணத்தோட மாறும். நிறைய விஷயம் மாறும். நேற்றைய தினம் ஐசிசியினால் பாகிஸ்தானுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் நீங்கள் எந்த அடிப்படையில் இந்த போட்டியில் விளையாட மாட்டோம் என்று மறுப்பு தெரிவித்திருக்கின்றீர்கள். இந்த பிரச்சனை சுமூகமாக நிறைவுக்கு வரப்போகின்றது. இந்திய பாகிஸ்தான் போட்டி நடைபெறும். பங்களாதேஷுக்கு எதிராக நீங்கள் கொண்டு வர போகின்ற இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நிறுத்துங்கள். இந்த போட்டியை பாக்குறதுக்கு தானே நாங்க உழவு தவம் இருக்கோம் அப்படின்ற மாதிரி. நேற்று அமெரிக்காவின் போட்டியினை பார்த்துவிட்டு டொனால்ட் ட்ரம்ப் வாழ்த்து சொல்லி இருக்கிறார் அமெரிக்கா. அப்ப டொனால்ட் ட்ரம்பும் கிரிக்கெட்டுக்கு இறங்கி இருக்கிறாரா? அனுசரணை MSD கிரிக்கெட் அகாடமி, ஞான வைரவர் கோவில் வீதி, 2ஆம் குறுக்கு தெரு, வவுனியா. ராணி ஜுவல்லர்ஸ், இலக்கம் 115, செட்டியார் தெரு, கொழும்பு. சென்டர் பாயிண்ட் டெக்ஸ்டைல்ஸ், புதிய காட்சியறை, இலக்கம் 139, ஹை லெவல் ரோட், நுகேகொட. இலங்கைக்கு நேற்று கிடைத்த வெற்றி அப்படின்றது எவ்வளவு தூரம் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. அது கொண்டாடக்கூடிய வெற்றி தான். உலக கணத்தை வந்துட்டேன் நான். இப்படி நீங்க பேசக்கூடாது. நாங்க பெரிய தோல்விகளுக்கு பிறகு ஒரு வெற்றியை சந்திச்சிருக்கோம் நேற்று. அதுவும் 6 பிரேமதாச மைதானத்துல வெல்றன்றலாம் ஈஸியான காரியம் இல்ல இலங்கைக்கு. அயர்லாந்து அணியோடையுமா எந்த அணியா இருந்தாலும் 6 பிரேமதாச மைதானம்ன்றது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கொடுமையான ஒரு மைதானம். சரியா, ரசிகர்கள் நிறைஞ்சு வழியிற ஒரு மைதானம். ஆனா அந்த ரசிகர் என்னதான் நிறைஞ்சு வழிஞ்சாலும் நாங்க தோக்குறது தான். என்ன காரணம்னா அந்த மைதானம் ராசி அப்படி நமக்கு. ஆனா அதையும் முறியடிச்சு நேற்று அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில இலங்கை அணி வென்றிருக்கு பாருங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, இலங்கை அணி முன்னோக்கி போகுதா இல்லையா? முன்னோக்கி போகுது. ஒத்துக்கொள்வோம். அந்த பயம் இருக்கு. தோல்விகளில் இருந்து வெற்றிக்குள்ள வந்திருக்கு. நீ அயர்லாந்தா, இங்கிலாந்தா, இந்தியாவா, பாகிஸ்தானா, பங்களாதேஷா, இதெல்லாம் கதை இல்ல. அப்ப அடுத்த மேட்ச் ஆஸ்திரேலியாவுக்கு அடிக்கிறோம். நாங்க அடிப்போம். பள்ளிகளுக்கு போறோம். அடிக்கலன்னு சொன்னா நாங்க எங்க அடிப்போம் தெரியும். அப்படி ஒரு விஷயம் அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. எப்படியுமே அடுத்தது ஆஸ்திரேலியாவோட பள்ளிகளை. அப்ப பார்ப்பேமாசம் அந்த பிரச்சனைகளுக்கு போயிட்டுது. அந்த தோசம் போயிட்டு நமக்கு தோசம் கழிச்சிருக்கோம். தோசம் வெற்றி பெற்றுட்டோம். இனி ஆப்ரேமாசாலையும் தொடர்ந்து வெல்லுவோம். ஓகே, இனி எங்கட இலங்கை அணிக்கு வெற்றி தான் நேற்றைய போட்டி. ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றேன், அயர்லாந்து அணியோட இலங்கை இப்படி தடுமாறிக்க கூடாது. சந்துரு, வேர்ல்ட் கப் தொடங்கி 2 நாள் முடிஞ்சது. 6 மேட்ச்லயுமே ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான் நியூசிலாண்டை விட்டா மற்ற 5 மேட்ச்லயும் ஒரு பக்கம் பெரிய அணியும் மற்ற பக்கம் விளையாடுனதெல்லாம் சிறிய அணி. எல்லா பெரிய அணிகளும் தடுமாறி தோல்வியில் இருந்து மீண்டும் எல்லாமே பாகிஸ்தான் தோல்வி, தப்பித்துக் கொண்டார்கள். இந்தியா அமெரிக்காவிடம் தப்பித்துக் கொண்டார்கள். நேற்று இங்கிலாந்து கிட்டத்தட்ட தோற்று விட்டது. முடிஞ்சு போச்சு. அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிக்கொண்டே இருக்கேக்குள்ள ஏதோ தப்பி தவறி கடைசியில் அந்த ஒரு ஓவர்ல 10 ரன் அடிக்க இருந்தது. படல்ல 2 படல்ல, அவ்வளவுதான் நடந்து போச்சுது. இல்லைன்னு சொன்னா அந்த கதையும் முடிஞ்சிருக்கும். மறுபுறத்துல எங்களுக்கும் அதே தான் நிலைமை, இலங்கைக்கும். ஆரம்பத்துல இருந்து இலங்கை அணி அந்த அளவுக்கு ஓட்டங்களை பெற முடியாம தடுமாறினது பெரிய ஒரு சவால். 100 ஓட்டம் தாண்டதே பெரிய இழுத்து 100 ஓட்டம் தாண்ட வேண்டியிருந்தது. அண்மை காலமா அப்படித்தானே நிலைமை போய்கொண்டது. கமிந்த மெண்டிஸ், குசல் மெண்டிஸ், இந்த ரெண்டு மெண்டிஸும் இல்லாட்ட நேற்று கமிந்து மெண்டிஸை நல்ல நேரம் கட்டஸ் நேரத்துல தான் கொண்டு வந்தாங்க. தனஞ்செடி சில்வா நிப்பாட்டி அணிக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதுவும் சரித்த சிலங்க நிப்பாட்டி போட்டி இந்த உலக கிண்ணத்துக்கு முதல் போட்டியில போடுவாங்கன்னு நான் எதிர்பார்த்திருக்கல. முதல் போட்டியில ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனா அது நேற்று அவர் கிடைச்ச சான்ஸை பாவிச்சார். பவன் ரத்நாயக்கவன் ஃபெயிலியர் நேற்று ஒரு மிக மோசமான அல்லது அடித்தாடக்கூடாத ஒரு துடுப்பாட்டத்தை செய்து ஆட்டம் இழந்தார். பவன் ரத்நாயக்க வெள்ளாளகே பரவாயில்ல 10 சொல்லலாம். தசுன் சானுக்க முதல் பந்திலே ஆட்டம் இருந்தார். தசுன் சானுக்க 7வது இலக்கத்தில் குறிப்பிடத்தார வந்தார். அது இலக்கத்தை இந்த பொடியனை கூப்பிட்டு வச்சு பிரம்பால் அடி போடணும். 5வது இலக்கம் 4வது 5வது தசுன் சானுக்காவுக்கு சிறப்பான இடம். அதே பாவிக்கணும். சரி, பவன் ரத்நாயக்க 4வது வந்திருக்கிறதால பவனுக்கு 4வது இடத்தை கொடுத்துட்டு 5வது இடத்துல தசுன் நேற்று துடுப்படுத்த ஆடி இருக்கணும். துனித் வெள்ளாளகையே முன்னுக்கு இடம் வழங்கத்தான் வேணும். ஆனால் நேற்றைய போட்டியில் கூட தசுன் ஷானுக்கு நிற்கிறார். தசுன் ஷானுக்கு நின்று முன்னுக்கு சென்று ஓட்டங்களை பெற்று விட்டார் என்றால் இது நேரத்தில் அடிப்பார். 6 அடிப்பார். வெளியால் தூக்கி போடக்கூடிய அளவு கெட்டிக்கான். அந்த காலத்திலிருந்து இவர் கிரிக்கெட்டுக்கு வந்த காலத்திலிருந்து இன்று வரையும் தன்னுடைய இடங்களை தியாகம் செய்து சில வேளைகளில் அது இலங்கை அணிக்கு செய்கின்ற தியாகமாகவும் போய்விடுகிறது. ஒன்றுமே பிரயோசனம் இல்லாமல் போய்விடுகின்றது. ரைட். எது எப்படி இருந்தாலும் நேற்று நிறைய குறைபாடுகள் இருக்கத்தான் செஞ்சது. ஆனா
இதே இப்ப நீங்க நேற்று அயர்லாந்து அணி ஒரு நல்ல பலமான இலங்கை அணியுடைய பந்து வீச்சுக்கு நல்ல பலமாக துடுப்படுத்தாடக்கூடிய ஒரு அணியாக இருந்திருந்தால் நேற்றைய போட்டியே வெல்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இப்ப அடுத்த அடி விழுந்திருக்கின்றது. வெனிதுவசரங்க ஆஸ்திரேலியாவோடு விளையாடலாமா இல்லையா என்பது அது ஒரு நேற்று உபாதை கடைசி நேரத்தில் அவர் சரியாக ஓடியே பந்தை போட முடியாத நிலைமையில் இருந்தது. வெனிதுவசரங்க இல்லை என்றால் கிட்டத்தட்ட இலங்கையின் பந்து வீச்சு இல்லை என்கின்ற நிலைமைக்கு வந்துவிடும். எனவே அவருக்கு ஹாம்ஸ்ட்ரிங் வந்திருக்கின்றது. வெனிதுவசரங்க இப்பொழுது முழு நேர நோயாளராக மாறிவிட்டார். ஒரு போட்டி 2 போட்டியில் விளையாடுவது, பிறகு போய் வெளியே இருப்பது. அவரை ஓய்வு வழங்கி வச்சிருந்தும் இதுதான் நிலைமை. இப்போ ஆஸ்திரேலியா போட்டியில், முக்கியமான போட்டியில் விளையாட முடியாமல் போனால் மிகப்பெரிய சிக்கல். இந்த உலக கிண்ணத்தில் நிச்சயம் சின்ன அணிகள் வெற்றி பெறப் போகின்றன. போட்டிகளில் நிறைய விஷயங்கள் மாறப்போகின்றன. கிரிக்கெட்ல நிறைய விஷயம் இந்த உலக கிண்ணத்தோட மாறும். நிறைய விஷயம் மாறும். இன்னொரு விஷயம், பாகிஸ்தான் இந்தியாவுக்கான போட்டி. இதை நாங்கள் தொடர்ந்து வீடியோல சொல்லிக்கொண்டு வரோம். இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் பாகிஸ்தான் தரப்பு நியாயங்கள், இந்தியா தரப்பு நியாயங்கள், பங்களாதேஷ் நியாயங்கள், ஐசிசி என்ன சொல்கின்றது என்ற விடயங்களை எல்லாம் உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம். நேற்றைய தினம் ஐசிசியினால் பாகிஸ்தானுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் நீங்கள் எந்த அடிப்படையில் இந்த போட்டியில் விளையாட மாட்டோம் என்று மறுப்பு தெரிவித்திருக்கின்றீர்கள். அதற்கான ஒரு ஒப்பந்தம் இருக்கின்றது, அதற்கான ஒரு சட்டக்கோவை ஒன்று இருக்கின்றது. அவர்கள் அதை காரணம் காட்டியிருக்கின்றார்கள். அதாவது தங்களுடைய நாட்டின் அரசாங்கம் அனுமதி வழங்காவிட்டால் போட்டிகளில் பங்கு பெற்ற முடியாது. எந்த அடிப்படையில் அந்த அனுமதி வழங்கவில்லை என்பதை எங்களுக்கு விழாவாரியாக தெரியப்படுத்துங்கள் என்பதை கோரியிருக்கின்றார்கள். இதேவேளை சந்திர இப்பொழுது அதுதான் அவங்க பாகிஸ்தான் சொல்லித்தாங்களே, பங்களாதேஷுக்கு ஆதரவாக தான் நாங்கள் அதை பண்ணிக்கிறோம். அதையும் அரசாங்கம் அதில் உள்காரணங்களை அவர்கள் விளக்கமாக கேட்கின்றார்கள். என்ன விளக்கம் கேட்க வேண்டியிருக்கு? அதைத்தான் கேட்கிறாங்க. ஐசிசி கேட்குது. ஐசிசி பாகிஸ்தானுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி கேட்குது. அதுல உள்ளக விஷயங்கள், அந்த ஒரு விதிமுறை ஒன்று இருக்கின்றது. அந்த விதிமுறையைத்தான் காரணமாக காட்டி இருக்கின்றார்கள். அந்த காரணத்தை நீங்கள் காட்டுவதற்கான சரியான விளக்கத்தை, ஒரு காரணம் நாங்கள் சொல்லுவோமே, அதற்கான ப்ரூஃப் என்ற மாதிரி வச்சுக்கொள்ளுங்கள், அதை கேட்டிருக்கின்றார்கள். இதே வேளையில் இப்பொழுது நேற்றைய தினம் பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை தலைவர் பாகிஸ்தான் சென்றிருக்கின்றார். பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை தலைவர், ஐசிசி இன்னும் ஒரு உபதலைவர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று இந்த பிரச்சனை சுமூகமாக நிறைவுக்கு வரப்போன்றது. நாங்கள் ஏற்கனவே சொல்லி வருகின்றது போன்று இந்திய பாகிஸ்தான் போட்டி நடைபெறும். இப்ப கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சுமூகமா கொண்டு வராங்க. சுமூகமா கொண்டு வந்த சரி, இப்ப பாகிஸ்தான் பங்களாதேஷுக்கு ஆதரவா தான் இதை செய்யணும்னு சொல்லிட்டாங்க. பங்களாதேஷுக்கு என்ன பனிஷ்மெண்ட் செய்யப்படுறாங்க ஐசிசி? இல்ல இதுல பனிஷ்மெண்ட் செய்யப்படுமா, செய்யப்படாமல் போகுமா, அல்ல அந்த விஷயங்கள் தொடர்பாக சில வேளைகளில் பேச்சு. இப்ப சில வேளைகளில் இப்படி வரலாம் தானே, ரைட், நீங்கள் கேட்டுக்கொள்கிறீர்கள், அதுக்காக நாங்கள் போட்டியில் விளையாடுகின்றோம், பங்களாதேஷுக்கு எதிராக நீங்கள் கொண்டு வர போகின்ற இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நிறுத்துங்கள், நாங்கள் போட்டியில் பங்கு பெற்றுகின்றோம். டிமாண்ட்ஸ் தானே சந்திர. இப்ப இதுல அப்படி ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடக்கின்றது. உண்மையில் அது எங்களுக்கு தெரியாது, இருக்கலாம் என்ற ஒரு யூகத்தில் நான் சொல்கின்றேன். இப்ப பாகிஸ்தான் இந்த போட்டியில் விளையாட வேண்டும் என்று ஐசிசி முனைப்பு காட்டுகின்றது. பாகிஸ்தான் சொல்லிவிட்டது நாங்கள் விளையாட மாட்டோம். இப்பொழுது நெகோசியேஷனுக்கு போறது யார்? ஐசிசி. ஐசிசி இல்லை, நீங்கள் இதை விளையாடுங்கள், இதனால் சிக்கல் இருக்கின்றது, இப்படி பிரச்சனைகள் வருகின்றது என்று சொல்கின்ற வேளையில் சரி, ஓகே, நாங்கள் விளையாடுகின்றோம், நாங்கள் விளையாடுவதாக இருந்தால் நீங்கள் பங்களாதேஷுக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும். ஓகே, கேட்கலாம் தானே, நியாயம் இருக்கின்றது. அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஒன்றுதான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக ஓரளவு தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அப்படியாக இருந்தால் பாகிஸ்தானிடம் ஐசிசி பேச்சுவார்த்தைகளை நடத்தி இந்த போட்டியில் விளையாட சம்மதம் பெறுகின்றது. இந்த போட்டியை பாக்குறதுக்கு தானே நாங்க உழவு தவம் இருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த ஐசிசி வேர்ல்ட் கப் தொடங்கிறதே இந்த போட்டியை பாக்குறதுக்கு தானே என்ற ரசிகர்களுடைய அந்த கனவு இல்ல. நான் ஆரம்பத்திலேயே நாங்கள் 2 பேருமே சொன்னதான ஒரு விஷயம், இது ஒரு மீடியா ஹைப் மாதிரியாக, சோசியல் மீடியா ஹைப் மாதிரி இதை உருவாக்கி விட்டதுனால இப்ப வளமையா இருந்த அந்த பரபரப்பு விறுவிறுப்பிலும் பார்க்க பல மடங்கு இது பார்க்கவே வேணும். இந்த போட்டி நடக்குமா இல்லையா? நான் நினைக்கிறேன் இந்த போட்டி தான் இதுவரைக்கும் டிவியில பார்த்த பெரிய அளவான ரசிகர்கள் பார்க்கிற போட்டியா இது இருக்கும் நடந்துச்சுன்னா. இப்ப அமெரிக்கா வரையும் கொண்டு போயிருக்காங்க. நேற்று அமெரிக்காவின் போட்டியினை பார்த்து விட்டு டொனால்ட் ட்ரம்ப் வாழ்த்து சொல்லி இருக்கு அமெரிக்கா. அப்ப டொனால்ட் ட்ரம்பும் கிரிக்கெட்டுக்கு இறங்கி இருக்கிறாரா? இப்ப எல்லா நாட்டுடைய அரசியலும் என்னதான் ஐசிசி அரசியல் இல்ல வரக்கூடாதுன்னு சொன்னாலும் அரசியல் போர்டர்ல இருக்கு. அரசியல் கை வைக்கிறது எடுக்கிறது என்ற அடிப்படையில இருக்கு. ஆனா நேரடியான தொடர்பு அதுக்குள்ள இருக்கத்தான் செய்யுது. எந்த அணி எடுத்தாலும் நீங்க இருக்கத்தான் செய்யும். அதுல இருந்து மாற்றம் இல்லை. நீங்க இலங்கை எடுத்தானே, இந்தியாவை எடுத்தானே, பாகிஸ்தான் எடுத்தானே, பங்களாதேஷ் எடுத்தானே, அமெரிக்காவை எடுத்தானே, எல்லா அணிக்கும் இருக்கு. அரசியலோடு தானே எல்லாம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. எனவே அந்த விஷயங்கள் அப்படி ஓடிக்கொண்டிருக்குது. இன்றைய தினம் இத்தாலி ஸ்காட்லாந்து முதலாவது போட்டி, ஓமான் ஜிம்பாப்வே இரண்டாவது போட்டி, தென்னாப்பிரிக்கா கனடா மூன்றாவது போட்டி. முதல் 2 போட்டிகளையும் ஒரு விறுவிறுப்பாக எதிர்பார்க்கலாம். தென்னாப்பிரிக்கா கனடா இப்ப எல்லாமே விறுவிறுப்பான போட்டி. எல்லாமே நீங்க தென்னாப்பிரிக்கா கனடா, ஓமான், இத்தாலிய என்னமோ நீங்க எந்த அணியா இருந்தாலும் இப்ப எல்லாமே ஒரே அணி தான். எந்த இதுவும் இல்லை. போட்டிகள் எல்லாமே
விறுவிறுப்பான போட்டிகளா தான் இருக்கு. இதில் இலங்கையில் நடைபெற போன்ற போட்டி கொழும்பு SSC மைதானத்தில் 3 மணிக்கு ஒமான் ஜிம்பாப்வே. இந்த போட்டியினையும் போய் நீங்கள் பார்க்கலாம்.